ஆவணங்கள் மூலம் அரசு இடத்தை பத்திரப்பதிவு செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீர்காழி கோட்டாட்சியரிடம் மனு அளித்த வணிகர்கள் மற்றும் கிராம மக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி கைவிலாஞ்சேரி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தினை கைவிலாஞ்சேரி மக்கள் பல்வேறு பொது நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அந்த இடத்தினை தனி நபர்கள் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தினை மீட்க கோரி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கைவிலாஞ்சேரி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஏராளமானோர் சீர்காழி நகர்மன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கைவிலாஞ்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு துணையாக செயல்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்தை மீண்டும் அரசு கையகப்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டி தர வேண்டும் என்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் குரு கல்யாண மண்டபம் அண்ணா சத்திரம் இருந்தது. அந்த இடத்த ஒரு 25,000 சதுரடிய ஒரு நபர் 2015 ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அந்த இடத்த யாருக்கும் இது பண்ணாம வழி விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த மீட்டு கவர்மெண்ட் அரசாங்கம் மீட்டு எங்களுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த இடத்த மீட்டு தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்கிறோம். கோட்டாட்சியர் அவர்கள் நேரில் சென்று பார்த்துக்கிட்டு எங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சீக்கிரம் நல்ல முடிவாக எடுத்து அந்த இடத்தை மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் அந்த இடத்தில் ஒரு 100 ஆண்டு காலமாக கடை வைத்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் 1939 கடைக்கு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே இன்னைக்கு 85 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாளா நாங்க காலங்காலமா இருக்கும்போது எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அரசு தலையிட்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்தினோட மதிப்பு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க அந்நிய மதிப்பு பல கோடி வரும். அது அந்த சொத்து அநியாயமான நல்ல முறைகேடா பட்டா பண்ணி அது நத்தஞ்சாரி அரசுக்கு சொந்தமான இடம். அதை முறைகேடா குறைச்ச விலைக்கு வாங்கி இன்னைக்கு பல கோடிக்கு பெருமானம் உள்ள சொத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அரசாங்கம் மீட்டு எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.